சார்லதா, சார்லதா, எப்ப எழுப்புனீங்க? கடையில கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நான் கிளம்புறேன். நேரத்தோட போனதான் கடைக்கு வர சாமானை எல்லாம் இறக்கி வைக்க முடியும். காலையில சாப்பாட்டுக்கு நான் வரமாட்டேன், மத்தியானம் வந்துருவேன். கொஞ்சம் இருங்களா, காஃபியாவது போட்டு தாரேன். இன்னும் நேரம் ஆகலைல, மணி 4:30 தானே ஆகுது. இப்பவே எங்க போறீங்க? காஃபியை குடிச்சிட்டு போங்க. இல்ல சார்லதா, நீ சிரமப்படாத. நான் போகும்போது கடையிலேயே சாய குடிச்சிட்டு போறேன். 5 நிமிஷம் இருங்களா, ஃப்ரிட்ஜில் பால் இருக்குல்ல, நான் போட்டு தாரேனா? எதுக்கு உனக்கு கஷ்டம்? நைட்டு எத்தனை மணிக்கு தான் உறங்குன? லேட்டா தானே எல்லா வேலையும் முடிச்சிட்டு நீ தானே வந்து உறங்குன லேட்டா? நான் ரூம்ல வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் பார்த்தேன், நீயே எழும்பி வந்துட்டு இருக்க. அப்புறம் பீரோயில ஒரு 5000 ரூபாய் பணம் இருக்கு, ராமையா வந்தா எடுத்து கொடுத்துருனா? கொடுக்குறேன். சரி, மருமவன் எங்க? இல்லைங்க, அவ நேற்றுக்கு நைட்டு உறங்குக்கு நல்ல லேட் ஆயிடுச்சு. அவ தான் என் கூட நின்று கூட மாட எல்லா வேலையும் கிச்சன்ல செய்தா. இப்போ உறங்கிட்டு இருப்பா, அவளை எழுப்ப வேண்டாம். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். ராப்பகலா இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உறங்கிட்டு கொஞ்ச நேரம். சரி, நான் மதியம் வந்துருவேன். ஏதாவது வாங்கிட்டு வரணுமா வீட்டுக்குள்ள சாமான எல்லாம்? எதுவும் வேண்டாங்க, போன வாரம் தானே வீட்டுக்குள்ள எல்லா திங்ஸும் வாங்கினேன், அதனால இன்னைக்கு ஒன்றும் வேண்டாம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். கதவை பூட்டிக்கன்னா கொஞ்ச நேரம் நீ போய் ரெஸ்ட் எடு. இல்லைங்க, எழும்பியாச்சுல, இனி தூக்கம் வராது. மரமும் எழும முன்னாடி நான் வாசலை தொளிச்சு கோலத்தை போடுறேன். சரிங்க, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கண்ணா. சரிம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன்னா? சின்ன பொண்ணு, பில்லையும் கெட்டியாச்சு, உன் மாமியார் வீட்டுக்கும் வந்தாச்சு. என்னக்கா சொல்றீங்க? என்னக்கா சொல்றீங்க? எங்க மாமியார் வீட்டுக்கு வந்துட்டாங்களா? ஆமா சின்ன பொண்ணு, நானும் உன் மாப்பிள்ளையும் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். உன் மாப்பிள்ள தான் சொன்னாரு, ஏக்கா நான் வந்துட்டேன்ல, பிள்ளைங்க வீட்டுல தனியா இருக்கிறாங்கல்ல, நீங்க போங்கன்னு என்கிட்ட சொன்னாரு. பாத்துக்க, அனிதாவோட தாய் மாமன் கூட ஹாஸ்பிட்டல் வர வந்துட்டாரு. பாத்துக்க, அப்புறம் அவரு அங்க வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வர பாத்தியா? அந்த ஆளு இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு நேரா எங்க வீட்டுக்கே வந்துட்டு. பாத்திக்க. ஓஹோ, அப்ப நீங்க இவங்க 2 பேருக்கும் அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க, அப்படிதானேக்கா? சின்ன பொண்ணு, கஷ்டம்னு தெரியும் போது இவங்க 2 பேரும் நம்ம கிட்ட ஏற்கனவே சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு. அதை கேட்டுட்டு எப்படி என்னால மனசால இருக்க முடியும்? அவங்களை எப்படி நான் அமைதியை விட முடியும்? அவ தாய் மாமன் வேற ஹாஸ்பிட்டல் வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணா ஹாஸ்பிட்டல் பெரிய பிரச்சனை ஆயிரும். சின்ன பொண்ணு, உன் மாப்பிள்ள வேற வீட்டுக்கு போங்கக்கான்னு சொன்னாரா? அந்த ஆட்களை இவங்க 2 பேரும் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து. பாத்துக்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டு, உன் மாமியார் வீட்டுக்கு வந்தது கூட தெரியாமல நீ இருக்க? ஆமாக்கா, சவத்தை போட்டு என்னத்த சொல்லக்கு? எல்லாம் என் நிலைமை, என் யாரும் சரியில்லைல்லக்கா. அதான் தெரு தெருவா ஊர் ஊரா சுத்திட்டு கிடைக்கேன். எனக்கு தான் ஒரு சம்மந்திகாரின்னு ஒருத்தி வந்து வாச்சிருக்காளாக்கா. அவ தெரு தெருவா நடந்து போயிட்டே தானே இருந்தா? ஆமாக்கா, தெரு தெருவா ஒன்றும் இல்லை, அவ மாமியார் வீட சுத்தி சுத்தி தான் வந்துட்டே இருந்தா. அப்புறம் இதுதான்க்கா நடந்துச்சு. அட பாவி மனுஷா, அந்த பிள்ளைக்கு தலையில சப்பாத்தி கட்ட அடிச்சு போட்டுட்டாரா? ஆமாக்கா ஆமாக்கா, அவ மண்டையில 2 அடி அடிச்சாரு. கீழே கொஞ்ச நேரம் விழுந்து கிடந்தா. பழைய ஞாபகம் எல்லாம் வந்துட்டாக்கா. அந்த ஆக்குல எழும்பி மாப்பிள்ளைய கூப்பிட்டுட்டு நான் என் அம்மா வீட்டு பக்கமே போறேன், இப்ப எங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கா. அப்போ உன் வீட்டுல அடிக்கா? யாரு கண்டாக்கா? அவ வீட்டுக்கு வந்துச்சு அந்த ஆளா, இல்லட்டா தெரு தெருவா சுத்திட்டு கிடைக்கலான்னு தெரியலக்கா. ஏக்கா, அவனால எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்காக்கா. ஏக்கா, எனக்கு என் மாப்பிள்ளைய தானே எனக்கு கட்டி வச்சாங்க. ஆனா என் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்த அப்புறம் என் சம்மதிகாரி கூடயும் என் மாமியாரு கூட தான் வாழ்க்கை போராட்டமாவே இருக்கு. என் மாப்பிள்ளை எனக்கு கட்டி வச்சதுக்கு என் மாமியாரும் என் சம்மதிகாரியும் ஃப்ரீயாவே என் வாழ்க்கையில புகுந்துட்டாங்க 2 பேரும். சரி, டென்ஷன் ஆகாத சின்ன பொண்ணு, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். இனி என் வாழ்க்கையில என்னக்கா நல்லபடியா நடக்க போகுது? என் வாழ்க்கையில இந்த ஃப்ரீயா 2 பேர் வந்தாலும் அவங்க 2 பேரையும் வச்சுட்டு நான் படிய பாடு, என் வாழ்க்கையே இவங்களோட முடிஞ்சு போயிடும் போல இருக்க. ஏக்கா, கடைசியா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்க்கா. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? ரொம்ப நல்லவளா இருந்தவன் வச்சிருங்க, சோதனைக்கு மேல சோதனை தான்க்கா நமக்கு வரும். இனிமே நான் நல்லவனை யாருக்கிட்டையும் பேர் எடுக்க வேண்டாம்க்கா. கெட்டவன் பேரை எடுத்தா கூட நல்லபடியா நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடலாம். என்ன சின்ன பொண்ணு, நீ இப்படி பேசிய? நீ இப்படி பேசவே மாட்டியே. ஏக்கா, நான் பேசலக்கா, என்னை எப்படி எல்லாம் பேச வைக்கிறாங்க. எனக்கு எவ்வளவு வெப்ராளமா இருக்கு தெரியுமா உங்களுக்கு? என் மாமியாரு என் சம்மந்திகாரினால. என் மாமியாரு என்கிட்ட பேசாம இருந்த நேரம் கூட நான் நிம்மதியா கஞ்சி குடிச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னைக்கு என் மாமியார் திருந்துட்டாங்கன்னு நானும் நல்ல மருமகளா மாறினோ, அப்பதான் ஒவ்வொரு இடியும் தலை மேலேயா வந்து விழுது. அதனாலதான் நான் முடிவு எடுத்துட்டாக்கா, இனிமேல் நல்லவளா இருக்க கூடாது.
நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலான்னு இருக்கு. இனி மாமியார் ஆச்சு, சம்மந்திகாரி ஆச்சு, அவரவர் வாழ்க்கையை அவரவர் பார்த்துக்க வேண்டியதான். இவ்வளவு டென்ஷன் ஆகுது சின்ன பொண்ணு. எதுக்கு நீ எழும்புன? முதல்ல உட்காரு, காஃபி ஏதாவது குடி. ஏக்கா, இந்நேரம் என் சம்மந்திகாரி வீட்டுக்கு வந்திருப்பா. வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க பாத்தீங்களா? இந்த சமயம் பார்த்துதான் என் முடிவை நான் சொல்லியே ஆகணாக்கா. அவங்க எல்லாருக்கிட்டையும் முதல்ல எனக்கு சொன்னதாக்கா என் மனசு நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கப்பு காப்பி என்ன பாயசமே குடிக்கணும். ஏக்கா, என்ன தடுக்காதீங்க. என் விஷயத்துல நான் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கேன். சின்ன பொண்ணே, சும்மா டென்ஷன்ல எடுத்துக்கப்பட்ட முடிவெல்லாம் நல்ல முடிவாவே இருக்காது. ஏக்கா, என்ன பொறுத்தவரையில இது நல்ல முடிவுதான்க்கா. நான் முதல்ல போயிட்டு வரேன். நீங்க பாயசத்தை போட்டு ரெடியா வச்சிருங்க. நான் வாரேன்க்கா. ஐயோ, இந்த சின்ன பொண்ணு சொன்னே கேட்காம அவ பாட்டு கோவத்துல போறாளே. இன்னைக்கு என்னென்ன நடக்க போகுதோ. மைனி, என்னாச்சு மைனி? இந்த அக்கா ஏன் இவ்வளவு கோவத்துல போறாங்க? என்னத்த சொல்ல, ரொம்ப நல்லவான்னு பேரை எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. சரி, நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, வெளில எங்கேயும் போயிடாதீங்க. ஏன் மைனி அப்படி சொல்றீங்க? பின்ன உன் தாய் மாவன் இந்த பக்கம் வந்துட்டானா? உன்னை வெளில எங்கேயாவது பார்த்துட்டானா என்ன செய்ய? ஆமா மைனி, அதுவும் சரிதான். நாங்க எங்கேயும் போகல, இங்கே இருக்கோம். அனிதா, ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட பேசிட்டு இருங்க. நான் இப்ப சின்ன பெண்ணு வீடோர ஒரு 8 போயிட்டு வரேனா? சரி மைனி, போயிட்டு வாங்க. அந்த அக்கா ஏற்கனவே ரொம்ப கோவத்துல போயிட்டு இருக்காங்க. அப்புறம் பெரிய சண்டையாக போகுது. அனிதா, அத நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா வீட்டுக்குள்ளே இருங்க, என்ன வெளியே வந்துடாதீங்க. சரி மைனி. இந்த கேடு கேட்ட மேனகாவுக்கு ஒரு இடத்துல இருப்பு கிடையாது. அனிதா, நம்மனால இவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ? சுரேஷ், அதான் எனக்கும் தெரியல. அத மைனி போயிருக்காங்கல்ல, வந்து என்னன்னு சொல்லுவாங்க. ச்சே, நாம இவங்க கண்ணுல படாம வேற எங்கேயாவது போயிருக்கலாம். நம்மனால எல்லாருக்குமே கஷ்டம். இல்ல, என்னாலதான் எல்லாருக்குமே கஷ்டம். எம்மாடி, இந்த சின்ன பொண்ணு ஏதோ பில்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்னு சொல்றா. வட்டியோட வசூலிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சின்ன பொண்ணு சுமதி அக்கா வீட்டுக்குள்ள இருக்கும்போது கயத்தை வச்சு கெட்டி வச்சுவேன்னு சொல்லிட்டு வந்தா. ஆஹா, சுமதி அக்கா இந்த பக்கம் எல்லாம் வராங்க. ஒளிஞ்சு நிப்போம் நம்ம. ஆமாங்க, நான் கேட்ட பைசா இன்னை நீங்க கண்டிப்பா தந்தே ஆகணும். ஒரு பைசா கூட குறைக்க முடியாது. என்ன, எவ்வளவுனா? 3 லட்சம் சொன்னேன்ல. என்னது 3 லட்சமா? ஒரு பைசா குறைக்க கூடாது, 3 லட்சமும் கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு போறாங்க. சின்ன பொண்ணு வேற கூட சொன்னா, இனி நான் நல்லவளாவே இருக்க மாட்டேன்னு, கெட்டவளா மாற போறேன்னு. அப்ப கூட்டு கழிச்சு பார்த்தா அதேதான் அதேதான். இனி அதை நம்ம வாழ்க்கையில முன்னேறணும். எத்தே அப்பதா, என்னமாக்கா காலேஜுக்கு லேட் ஆச்சுன்னு கிளம்புன, இப்ப வீட்டுக்கு வந்திருக்க? இல்ல பாட்டி, ஒரு புக் எடுக்க மறந்துட்டேன், அதை எடுத்துட்டு போக தான் வந்தேன். மக்கா, காலேஜ்ல இருந்து வரும்போது பாட்டிக்கு வெத்திலே வாங்கிட்டு வா. கண்டிப்பா பாட்டி, காலேஜில் வரும்போது நான் உனக்கு வாங்கிட்டு வரேன்னா. என்ன மக்கா வந்தனா, நீயே வந்துருக்கியா? ஆமா பாட்டி, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது இவ புக் எடுக்கலன்னு சொன்னா, அதான் அவ கூடயே வீட்டுக்கே வந்துட்டேன். இடி வந்தனா, உனக்கு இந்த வருஷத்தோட காலேஜ் முடியுதே. உன் வீட்டுல ஏதாவது மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களா? மாப்பிள்ளோட பார்க்கலாத்தா. என்ன பாட்டி, எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளை பார்த்தாங்களா? இந்த வருஷம் முடியுதே, கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் எல்லாரும் சொல்லிட்டே இருக்கீங்க. நானும் ஒரு 2-3 வருஷம் வீட்டுல இருக்கலான்னு பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் எங்க போனாலும் கல்யாணம் கல்யாணம்னு. சும்மா இராத்தா, நீ தான் எங்க அம்மா கிட்ட அதையும் இதையும் சொல்லி ஏத்து விடுறது போல இருக்கு. எங்க அம்மா வேற டெய்லி மாப்பிள்ளை பாக்குறேன், மண்ணாங்கிட்டு பாக்குறேன்னு டெய்லி கத்திட்டு இருக்கா. அந்தந்த வயசுல செய்ய வேண்டியதை செஞ்சிருக்க வேண்டி. நாங்க எங்க லட்சுமிக்கு இப்போல இருந்தே மாப்பிள்ளை பாக்குறோம். அப்பதான் நீ இப்படியே பேசிட்டு இருந்தா நான் சாயங்காலம் வரும்போது உனக்கு வெத்தில வாங்கிட்டே வரமாட்டேன். அடி, இன்னைக்கு இல்லாம இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் எவனோ கையில பிடிச்சு கொடுக்க வேண்டியதானே. அப்பதான் நீ இப்படியே பேசிட்டு இருந்தா அப்புறம் நான் தாத்தா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். எடி, இந்த கிளடு எல்லாம் வீட்டுல இருக்கிறது இதான் ஒரு பெரிய தொல்லை. எங்க வீட்டுல ஒண்ணு லொட்டு லொட்டுன்னு போட்டு தட்டிக்கிட்டு இதே பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. ஏ ஆத்தா, நீ பேசாம வாய் மூடிட்டு இரு, நாங்க காலேஜ் போயிட்டு வரோம். காலேஜ்ல இன்னும் எல்லாம் முடியல, இதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி இருக்கு, அதையும் படிச்சு முடிச்சு அப்புறம் வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்கி அதுக்கப்புறம் தான் கல்யாணமே முடிப்போம். இப்பெல்லாம் பண்ணிக்க மாட்டோம், நீங்க என்னதான் சொல்லிட்டு போங்க. அடி, நீங்க இவ்வளவு முடிச்சு வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி அது வர நாங்க பார்த்துட்டே இருக்கணுமா?
அப்புறம் உங்களுக்கு மாப்பிளையே கிடைக்காது. வேற எந்த ஊர்ல போய் மாப்பிள்ளை பாப்பீங்க? காலவன் தான் கிடைப்பான். அத்தா, எங்களுக்கு இளவரசன் இனியா பிறக்க போறான். ஏற்கனவே பிறந்திருப்பான். வருவான் வருவான், வரட்டும் வரட்டும். 2 பேரும் இப்படியே சுத்திட்டு திரிங்க, நல்லா வருவான். இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சதான் 2 பேருக்கும் காலு கட்ட போட்டியதான். என்ன அப்பத்தா எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்க? சரி சரி, காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு, கிளம்புங்க 2 பேரும். அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிடறேன் தா. அம்மா தண்ணிக்கு போயிருக்கா? அவ வந்தா நானே சொல்றேன். சரி அப்பதா, வந்தனா வாடி. லட்சுமி வாடி, டைம் ஆயிடுச்சு. மக்கா, ரேஷன் கடைக்கு போயிட்டு வா. அப்புறம் அப்படியே மீதி பைசா இருந்தனா எண்ணெய் வாங்கிட்டு வந்துருனா? சரிம்மா. மக்கா, ரேஷன் கடைக்கு போயிட்டு வரும்போது வரவில்ல காய்கறி கடை திறந்துருந்துன்னா 5 ரூபாய்க்கு கொத்தமல்லி கீரை வாங்கிட்டு வாயினா? சரிம்மா. இன்னைக்கு ரேஷன் கடையில நல்ல கூட்டம் இருக்குன்னு நினைக்க மக்கா, பார்த்து எடுத்து வாங்கிட்டு வாயினா? சரிம்மா. நான் தான் இன்னைக்கு வேலைக்கு போகலைல, ரேஷன் கடையில கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நானே நின்று வாங்கிட்டு வந்துடுறேன். சரி மக்கா. இந்த முக்காடு தலை எங்க போகுது கையில பையன் வச்சுட்டு?